இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்ரிகேஷன் டியூப் மேனுபேக்சர் பண்ற யூனிட். இதுதான் வந்து ட்ரிப்போட பேஸ். இந்த கேஸ் தான் யூஸ் பண்ணும். இதுல வந்து ரெண்டு கிளாஸ் யூஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா இது என்னன்னா இது வந்து கிளாஸ் 1, இது கிளாஸ் 1 சொல்லுவாங்க. இது கிளாஸ் 1 பாத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து 1 இயர் வாரண்டி தான் தருவாங்க. ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா இது மூலியமா தண்ணி நீங்க கேட்கலாம், பைப்ல ஓட்டப்படல தண்ணி அதிகமா வருமாட்டு. இது இருந்தாலும் செடிக்கு தேவையான அளவு சொட்டு தண்ணி வருமா. இது கிளாஸ் 1 வந்து இது 1 இயர் வாரண்டி தானே, 1 வருஷம் தான் தாங்குமா. இது அதை விட கொஞ்சம் ஹார்டா இருக்கனால இது மோர் தென் 1 இயர் தான் இது யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இதுக்கு பேஸ் மெட்டீரியலா இப்ப நம்ம இது கிரீன் கலர்ல இருக்கு, ஆனா டியூப் வந்து பிளாக் கலர்ல இருக்குப்பா அப்படின்னு பாக்குறோம்ல. அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படி இந்த பக்கம் இதுக்கு வந்து மொத்தம் 3 இது யூஸ் பண்றாங்க. என்எல்டிபி, ஹெச்டிபி ஒண்ணு இருக்கு. அப்புறம் வந்து இந்த பிளாக் கலர்ல இருக்கிறது வந்து கார்பன் சோர்ஸ். 50 கிலோ எல்எல்டிபியும் இதுவும் போட்டுட்டு 1 கிலோ வந்து என்னன்னா இந்த கார்பன் சோர்ஸ் போட்டாங்க அப்படின்னா இங்க என்ன பண்ணணும்னா இந்த மிஷின் வச்சுட்டு அப்படியே சக் பண்ணி எடுக்கிறாங்க. கட் பண்ணி எடுக்குதா, இது வந்து இந்த டியூப் வழியா போயிட்டு இந்த இடத்துக்கு வழியா ப்ராசஸ் ஆகி அங்க எல்எல்டிபியும் கார்பனும் ஒரு ரேஷியோல 50:1 ரேஷியோல கலந்து இங்க வந்து பைப்பா மேக் ஆகிட்டு இருக்கு. இன்னொன்னு நம்ம அங்க ஜிப்பர் பார்த்தோம்ல, அது பாத்தீங்கன்னா கரெக்டா லைன் அரேஞ்ச் ஆகி அந்த பைப்புக்குள்ள ஒவ்வொன்றும் இன்சர்ட் ஆகும். இவங்க பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, 60 மீட்டர், 40 மீட்டர், 50 மீட்டர். அவங்க செட் பண்ற டிஸ்டன்ஸ் படி அது அங்கங்க செட் ஆயிரும். அடுத்தது பாத்தீங்கன்னா கூல் ஆயிட்டு பைப்புக்குள்ள அப்படியே செட் ஆயிட்டே போயிட்டே இருக்கும். கூலிங் சிஸ்டம் நம்ம ஹை டெம்பரேச்சர்ல வந்து கார்பனும் எல்எல்டிசியும் உருகுறனால அது வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து பைப் மேட் பண்றதுக்காக கூலிங் சிஸ்டம் மூலமா ஐஸ் வாட்டர் மூலமா அந்த இடத்துல வந்து டியூப் வந்து கூல் பண்றாங்க. இந்த மெஷின்ல தான் பிராண்டோட நேம் வந்து பிரிண்ட் பண்றாங்க. இது வந்து லேசர் பிரிண்டிங் சொல்லுவாங்க. இது மூலமா இங்க வர ரோப்ல வந்துட்டு இவங்க பிராண்ட பிரிண்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து வந்து இதுல 50 மீட்டருக்கு ஒரு தடவை வந்துட்டு அந்த ஹோல்ஸ் வந்து இது போட்டுரும். அந்த கரெக்டா டிப்பர் வச்சாங்களே அந்த இடத்துல ஹோல்ஸ் மேக் பண்ணிடும். இப்போ அந்த ஹோல்ஸ் போட்ட பைப் வந்து ரொம்ப லாங்கா இருக்கு. அந்த லாங் பைப்பை வந்து கம்ப்ரஸ் பண்றதுக்கு தான், டைட் கம்ப்ரஸ் பண்றதுக்கு தான் இந்த மிஷின் வந்து யூஸ் பண்றாங்க. அந்த இடத்துல வந்து அந்த பைப் வந்து கம்ப்ரஸ் ஆனதுக்கு அப்புறம் கரெக்டா 400 மீட்டர் கழிச்சு அது கட் ஆயிரும். கட் ஆகிற பைப்பை வந்து இந்த ரோலிங் மிஷின்ல கொண்டு வந்து வைன் பண்ணுவாங்க. கரெக்டா நான் ஃபுல்லா இதுல வந்து வைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதை ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ரோல் வந்து 400 மீட்டர் 16 கிலோ. இது ரேட் என்ன சொல்றாங்கன்னா 4,000 வேரி ஆகும் சொல்றாங்க. ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் தமிழ்நாடுல டெலிவரி அவைலபிளா இருக்கு.